இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியலில் வேர்க்கடலை பொடியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வாழைத்தண்டு எடுத்துட்டுருக்கேன். அதில் சைடில் இருக்கிற பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணணும். நாரெல்லாம் கூட எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடியாக மோரும் தண்ணியும் கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். அதில் இந்த வாழைத்தண்டை கட் பண்ண உடனே இம்மிடியேட்டாக போட்டுடணும். அந்த மாதிரி போடும்போது கலர் மாறாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி செய்யும்போது கலர் மாறவே மாறாது. வேக வைக்கும்போது குழஞ்சி போகாமல் இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்தப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனேவே நம்ம பொரியல் செய்யலாம். பொரியல் செய்யும்போது இதை வடிகட்டிட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கணும். வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 3. பச்சை மிளகா காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை 10. வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கணும். வெள்ளை எள்ளு வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வாணலியில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆகிடுது. இப்போது இந்த பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதை லைட்டாக வதக்கினப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டதும் வாழைத்தண்டையும் போட்டுடலாம். இதில் வாழைத்தண்டை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். வாழைத்தண்டு போட்டப்புறம் நல்லா கலந்து விட்டுடணும், இல்லாட்டி அந்த பருப்பெல்லாம் வந்து கலர் மாறிடும். இப்போது உப்பு, மஞ்சள் தூள் கூட சேர்த்துடலாம். இதில் நல்லா கலந்து விடணும். இப்போ ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது ஸ்டீம் வேஸ்ட் ஆகாமல் காய் சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இது நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். நார்மலாக 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஒருவேளை முத்தலாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட டைம் பிடிக்கும். நடுவில் நம்ம திறந்து பார்த்து தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துடலாம். இந்த எள்ளையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்தப்புறம் ஒரு 2-3 தடவை இதை நல்லா திருப்பி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வேர்க்கடலை பொடியெல்லாம் சேர்த்ததுன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.
சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி இப்போ. இதை செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.